வணக்கம். இந்த இடலாம் 1989ஆம் ஆண்டு நெடுந்தீவு மீது இந்திய பேரா கமாண்டோஸ் நடத்திய ஒரு ரெய்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரெய்டை வழிநடத்திய மேஜர் கில் தனது இராணுவ கெரியரில் அச்சத்தின் உச்சிக்கே சென்ற தருணம் என்று கூறிய அந்த சம்பவத்தை பற்றியும், புலிகளை காப்பாற்ற நெடுந்தீவில் இருந்த ஒரு ஆசிரியர் செய்த செயல்கள், புலிகளின் நெடுந்தீவு பொறுப்பாளர் லெப்டினன்ட் ரவி அவர்களை பேரா கமாண்டோஸ் பிடிக்க முயற்சித்த போது அவர் செய்த செயல் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சிருப்பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஈழத்தில் இந்தியாவின் 5 பேரா கமாண்டோஸின் டெல்டா அணிக்கு பொறுப்பாக செயல்பட்ட மேஜர் கில், இவரை டேங்கர் என்றும் அழைப்பார்கள். இவர் சமீபத்தில் ஒரு போட்காஸ்டில் நெடுந்தீவு பகுதியில் இவர் தலைமையில் இந்திய படைகள் நடத்திய ஒரு ரெய்ட் பற்றி விவரிக்கிறார். நாம் ஏற்கனவே பல வீடியோவில் குறிப்பிட்டதைப் போல இந்திய அமைதிப்படை காலத்தில் நடந்த சண்டைகள் பற்றி புலிகளோ இந்திய படையோ சொல்லும் அளவுக்கு எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அதனால் அவ்வப்போது இவ்வாறான தகவலை வைத்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்னணி: 1987ஆம் ஆண்டு இறுதியில் யாழ்குடாவின் பெரும் பகுதியை இந்திய படைகள் கைப்பற்றி இருந்தாலும் நெடுந்தீவு பகுதி பாதுகாப்பாக தான் இருந்தது. எந்நேரமும் இந்திய படைகள் சுற்றி வரும் யாழ்குடாவிலிருந்து தூரமாக இருந்ததால் புலிகள் இந்த பகுதியை பயிற்சி பாசறை நடத்தவும் ஓய்வு எடுக்கவும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு ஊடாக போராளிகள் ஆயுதங்கள் அத்தியாவசிய பொருட்களை ஈழத்திற்கு கொண்டு வரும் ஒரு முக்கிய பகுதியாகவும் நெடுந்தீவு அப்போது இருந்தது. அந்த காலகட்டத்தில் புலிகளின் பல அணிகள் மக்களோடு மக்களாக தங்கி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்திய படைகள் மீது ஆம்புஷ் தாக்குதல் நடத்துவார்கள். அதே போல யாழ்குடாவில் இப்படி மக்களுக்கிடையே மறைந்திருக்கும் புலிகளை தேடி இந்திய படைகள் அடிக்கடி முற்றுகை சோதனையில் ஈடுபடுவார்கள். அதாவது ஒரு பகுதியின் மறுபக்கம் வெளியேறும் சாலையை மறித்து நின்று எதிர்பக்கத்திலிருந்து அந்த பகுதிக்கு வரும் எல்லா தெருக்கள் ஊடாக ஒவ்வொரு வீடாக சோதனை நடத்தி வருவார்கள். இவ்வாறு குறிப்பிட்ட இடங்களில் சர்ச் ஆபரேஷன் நடத்த, அதாவது புலிகள் நடமாட்டம் உள்ள வீடுகள் பகுதிகள் பற்றி இந்திய படைகளுக்கு EPRF, டெலோ, ப்ளோட் போன்ற மாற்று தமிழ் இயக்க உறுப்பினர்கள் உதவி செய்வார்கள். நெடுந்தீவு பகுதியை புலிகள் பயன்படுத்த முடியாதவாறு அங்கு ரெய்ட் நடத்த முன்பு பல முயற்சிகளை இந்திய படைகள் எடுத்திருந்தார்களாம். ஆனால் இந்திய படையின் அந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் புலிகள் முறியடித்திருந்தனர். அதற்கு காரணம், நெடுந்தீவு யாழ்குடாவிலிருந்து தூரமாக இருப்பதால் ஒன்று வான் வழியாக அல்லது கடல் வழியாக மட்டுமே அங்கு செல்ல முடியும். அந்த பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் இந்திய படைகள் பயன்படுத்தும் சில படகுகளால் அங்கு செல்ல முடியாது. அதே போல கடலூடாக செல்லும் இந்திய படைகளை கண்காணிப்பில் ஈடுபடும் போராளிகள் தூரத்திலிருந்தே பார்த்து விடுவார்கள். இதனால் புலிகள் கண்ணில் படாமல் நெடுந்தீவை நெருங்குவது இயலாத ஒன்றாகவே இந்திய படைகளுக்கு இருந்தது. லெப்டினன்ட் ரவி இந்நிலையில்தான் 1989ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14 அன்று மாற்று தமிழ் அமைப்பு உறுப்பினர்கள் இந்திய படைக்கு ஒரு முக்கியமான தகவலை கொடுக்கின்றனர். அதாவது நெடுந்தீவு பகுதி பொறுப்பாளர் லெப்டினன்ட் ரவி அவர்கள் உட்பட புலிகளின் ஒரு குழு நெடுந்தீவில் தங்கியிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமல்ல, புலிகளுக்கு உள்ளூர் பாடசாலை தலைமை ஆசிரியர் ஒருவர்தான் உதவி வருவதாக அவர்கள் கூறினர். அப்போது இந்திய படையின் 5 பேரா சிறப்பு படையின் டெல்டா கம்பெனி தளபதியாக இருந்த TS கில் அவர்கள் லெப்டினன்ட் ரவி உட்பட புலிகளின் இந்த அணியை பிடிக்க முடிவு செய்கிறார். நெடுந்தீவு மீது ஒரு திகைப்பு ரெய்ட் நடத்தி நெடுந்தீவில் இருந்த போராளிகளை பிடிக்க முடிவு செய்கிறார். ஆனால் ஹெலிகாப்டர் எடுத்துக்கொண்டு வான்வழியாக நெடுந்தீவுக்கு சென்றால் அது புலிகளை உஷார்படுத்திவிடும். அதாவது ஹெலிகாப்டர் வரும் சத்தம் கேட்டு போராளிகள் பின்பக்கமாக கடல் வழியாக தப்பி சென்று விடுவார்கள் அல்லது மக்களோடு மக்களாக கலந்து விடுவார்கள். எனவே வான்வழி தரையிறக்கம் திட்டம் கைவிடப்பட்டது. இப்பொழுது ஒரே வழி கடல் ஊடாக பயணித்து நெடுந்தீவில் தரையிறங்குவது. ஆனால் அப்பொழுது இந்திய படைகள் பயன்படுத்தி வந்த சிறிய வகை படகுகள் நெடுந்தீவு பகுதியில் அடிக்கடி எழும்பும் பெரிய அலைகளை சமாளிக்கும் என்பதில் சந்தேகம் இருந்தது. அதாவது நெடுந்தூர பயணத்தில் படகு கவிழ்ந்து ரெய்டுக்கு செல்லும் மொத்த கமாண்டோ அணியும் கடலில் மூழ்கியும் அபாயம் இருந்தது. எனவே சக்தி வாய்ந்த தனியார் படகுகளை வாடகைக்கு எடுக்கலாம் என்றும் ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் அப்படி செய்தால் அந்த தகவல் உடனே புலிகளுக்கு போய் சேர்ந்துவிடும். யாழில் இந்திய படைகள் படகுகளை வாடகைக்கு எடுக்கிறார்கள் என்ற விஷயம் புலிகளுக்கு தெரிந்தவுடனே இந்திய படைகள் நெடுந்தீவு மீதான தாக்குதலுக்கு தான் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்று புலிகள் யூகித்து விடுவார்கள். எனவே இறுதியாக மீன்பிடி படகுகளையே பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. திட்டம்: மேஜர் கில் அவர்களின் திட்டத்தின்படி அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். அதாவது மீன்பிடி படகுகளில் நள்ளிரவு கிளம்பி செல்வது என முடிவு செய்கிறார். அதாவது புங்குடுதீவு பகுதியிலிருந்து மீன்பிடி படகுகளில் பயணித்து நெடுந்தீவு கடற்கரையில் ரகசியமாக தரை இறங்க வேண்டும். ஆனால் இந்த ஆபரேஷனுக்கு
உதவ போகும் மீனவர்களுக்கு முன்கூட்டியே இதை பற்றி சொன்னால் அவர்கள் உடனே புலிகளுக்கு தகவல் கொடுத்து விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவே எந்தெந்த மீனவர்களின் படகுகளை நாம் பயன்படுத்த போகிறோம் என்பதை முன்பே திட்டமிட்டு நள்ளிரவு ரெய்டுக்கு செல்லும் போதே, அதாவது ஆன் ஸ்பாட், அந்த மீனவர்களை படகை எடுத்து செல்லுமாறு கூறுவது என அவர் முடிவு செய்கிறார். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த தமிழ் மீனவர்களால் புலிகளுக்கு தகவல் கொடுக்க முடியாது என்று அவர் நம்பினார். நெடுந்தீவு ரெய்டு 1989ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி புங்குடுதீவு பகுதிக்கு இந்திய படையின் ஒரு பெரிய பிரிவு நகர்த்தப்பட்டது. அதாவது இந்திய படைகள் புங்குடுதீவில் ஏதோ நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்பது போலவே இந்த படை நகர்வுகள் இருந்தது. இந்த ரெய்டுக்கு 5 பேரா கமாண்டோ பிரிவை சேர்ந்த ஒரு பிளாட்டூனும் அதே போல் 8 மாற்று தமிழ் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டனர். இருட்டியதும் முன்கூட்டியே தேர்வு செய்யப்பட்ட மீனவர்களின் வீடுகளுக்கு சென்று உறங்கிக் கொண்டிருந்த மீனவர்களை தட்டி எழுப்பிய இந்திய கமாண்டோஸ் மொத்தம் 4 மீன்பிடி ஃபைபர் கிளாஸ் படகுகளிலும் 8 சாதாரண படகுகளிலும் இருட்டில் நெடுந்தீவை நோக்கி புறப்பட்டனர். சாவை எதிர்நோக்கிய தருணம். பௌர்ணமிக்கு இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில் வானத்தில் நிலவின் வெளிச்சம் நன்றாக இருந்ததோடு கடலில் அலைகளும் சற்று அதிகமாக இருந்ததாம். குறிப்பாக நெடுந்தீவை நெருங்க நெருங்க கடல் அலைகளில் படகுகள் ஆட்டம் காண ஆரம்பித்தனர். கடல் பயணமும் படகின் ஆட்டமும் பல இந்திய கமாண்டோகளுக்கு வாந்தி, தலைவலி கொடுக்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது மேஜர் கில் அவர்களுக்கு தான் ஏதாவது முட்டாள்தனமான முடிவு எடுத்து விட்டோமோ, திரும்பி போய்விடலாமோ என்று தோண வைத்ததாம். ஒரு கட்டத்தில் கடலில் மூழ்கி விடுவோமோ என்ற அச்சமும் இருந்ததாம். இந்த நிலையில் இதைவிட பெரிய ஆபத்து இவர்களை நோக்கி வருகிறது. மேஜர் கில் அவர்கள் தனது இராணுவ கேரியரில், அதாவது தனது வாழ்வில் முதலும் கடைசியுமாக பயத்தின் உச்சிக்கு சென்ற தருணம் அது என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் இவர்கள் நெடுந்தீவை நோக்கி சென்றபோது இலங்கை கடற்படையின் ஒரு தாக்குதல் படகு இவர்களை வழிமறிக்கிறது. அது இவர்களை நோக்கி வருகிறது. பொதுவாக இந்திய படைகள் புலிகள் மீது மேற்கொள்ளும் தாக்குதலை பற்றி முன்கூட்டியே இராணுவத்திடமும் கடற்படையிடமும் தெரிவித்து விடுவார்கள். ஆனால் இந்த ரெய்டு பற்றி ஏனோ இந்திய படைகள் கடற்படையிடம் தெரிவிக்க மறந்துவிட்டனர். இவர்கள் அனைவரும் ஆயுதங்களுடன் இருப்பதை வைத்து இவர்கள் புலிகள் என்று நினைத்து கடற்படை இவர்களை தாக்கப் போகிறது, தன்னோடு அழைத்து வந்து தனது அணியை இப்படி காவு கொடுக்க போகிறோம் என்று கில் அவர்கள் பயப்படுகிறார். இவர்கள் இந்திய இராணுவ சீருடையில் இருந்தாலும் இரு நாட்டு கடற்படை, அதாவது இந்திய கடற்படை இலங்கை கடற்படையை குழப்பவும் ஏமாற்றவும் கடல் பயணத்தில் புலிகள் இந்திய இராணுவ சீருடையை அணிவது வழக்கமாக வைத்திருந்த காலம் அது. அதே போல இவர்களோடு 8 மாற்று தமிழ் அமைப்பு உறுப்பினர்களும் சாதாரண உடையில் துப்பாக்கியுடன் இருந்தனர். எனவே இவர்களை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் இவர்கள் புலிகள் என்று தான் நினைத்து கொள்வார்கள் என்ற சூழல் அங்கிருந்தது. இந்திய படகுகளின் முன்னால் சற்று தூரத்தில் நின்ற அந்த கடற்படை தாக்குதல் படகு தனது கேனன், மெஷின்கன் எல்லாவற்றையும் சுட தயாராக இவர்கள் பக்கம் திருப்பி சர்ச் லைட் அடிக்கிறது. அப்பொழுது கில் அவர்கள் என்ன நினைத்தாரோ எழுந்து நின்று கையசைக்கிறார். அதே நேரம் அந்த சர்ச் லைட் சரியாக அவர் முகத்தின் மீது படுகிறது. இதனை அந்த கடற்படை படகு பொறுப்பாளர் பார்க்கிறார். அவர்களின் அதிர்ஷ்டம், அந்த கடற்படை தளபதியை காரைநகர் கடற்படை தளத்தில் 2 நாட்களுக்கு முன்புதான் மேஜர் கில் அவர் சந்தித்திருந்தார். இதனால் கில் அவர்களை உடனடியாக அந்த கடற்படை தளபதி அடையாளம் கண்டுவிடுகிறார். லவுட் ஸ்பீக்கரில் இந்திய படையா என்று கேட்கிறார். இவர்கள் கையசைத்து ஆமாம் என்று கூறுகின்றனர். ரெய்டுக்கு போறீங்களா என்று கேட்கிறார். ஆமாம் என்று கூற, இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சுட ஆர்டர் கொடுக்க இருந்தேன், உங்கள் அதிர்ஷ்டம், கில் அவர்களை பார்த்து விட்டேன், இல்லையெனில் அவ்வளவுதான் என்று அந்த கடற்படை தளபதி இவர்களிடம் கூறுகிறார். ரெய்டு. நள்ளிரவு புங்குடுதீவிலிருந்து கிளம்பிய இவர்கள் நெடுந்தீவு சென்று அடையும் போது மணி அதிகாலை சுமார் 4 மணியாம். தரையிறங்கிய உடனே அந்த 4 மீனவ படகுகளையும் திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். அதன் பின் தங்களோடு வந்திருந்த மாற்று தமிழ் அமைப்பு உறுப்பினர்கள் உதவியோடு நெடுந்தீவில் புலிகளுக்கு உதவி செய்து வந்த பாடசாலை ஆசிரியரின் வீடு தேடி ஊருக்குள் செல்கின்றனர். சங்கரிப்பிள்ளை என்னும் அந்த ஆசிரியரின் வீட்டில் நுழைந்து அவரை விசாரிக்க ஆரம்பிக்கின்றனர். முதலில் தந்திரமாக பேசி நைஸாக நழுவ பார்க்கிறார் சங்கரிப்பிள்ளை அவர்கள். ஆனால் இதை பார்த்து உஷாராகிவிட்ட இந்த கமாண்டோஸ்கள் அவரை பிடித்து போராளிகள் தங்கியிருக்கும் வீடுகளை அடையாளம் காட்டுமாறு கூற, அந்த ஆசிரியர் இந்திய வீரர்களை திசை திருப்ப தவறான பகுதியில் இருந்த வீடுகளை காட்டிவிட்டாராம். அங்கு தேடிவிட்டு போராளிகள் கிடைக்காமல் இந்திய கமாண்டோகள் திரும்பி சென்று விடுவார்கள் என்று அவர் நினைத்ததாக கில் அவர்கள் கூறுகிறார். ஆனால் இந்திய கமாண்டோஸ் சங்கரிப்பிள்ளை அவர்களை விடாமல் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேறு வழி இல்லாமல் அவர் அன்று இரவு போராளிகள் தங்கியிருந்த வீடுகளை இந்திய கமாண்டோஸிடம் அடையாளம் காட்டுகிறார். ஆனால் சங்கரிப்பிள்ளை மீது நம்பிக்கை இல்லாத மேஜர் கில் அவர்கள்
மாற்று தமிழ் அமைப்பு உறுப்பினர்கள் உட்பட தனது அணியை 3ஆக பிரித்து சம நேரத்தில் அந்த 3 வீடுகள் மீதும் ரெய்டு நடத்துகிறார். நெடுந்தீவில் தரையிறங்கிய உடனே இந்திய கமாண்டோஸ்கள் வேகமாகவும் ரகசியமாகவும் நகர்ந்ததால் அந்த வீடுகளில் தங்கியிருந்த போராளிகளுக்கு இறுதி வரை இந்திய கமாண்டோக்கள் நெடுந்தீவுக்குள் நுழைந்து இருப்பது தெரியவில்லையாம். அதாவது இந்திய கமாண்டோஸ் இப்படி நள்ளிரவில் இருட்டில் சத்தமே இல்லாமல் மீன்பிடி ஃபைபர் கிளாஸ் படகில் பயணித்து நெடுந்தீவில் வந்து தரையிறங்குவார்கள் என்பதை அங்கிருந்த போராளிகள் எதிர்பார்க்கவில்லையாம். அது மட்டுமல்ல, புலிகளுக்கு நெடுந்தீவில் உதவி வந்த சங்கரப்பிள்ளை என்னும் அந்த ஆசிரியர் பற்றி இந்திய இராணுவத்துக்கு மாற்று தமிழ் அமைப்பு உறுப்பினர்கள் தெரிவித்திருப்பதும் அவர் ஊடாகவே இந்திய படைகள் போராளிகளை பிடிக்க முயற்சி செய்வார்கள் என்பதும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்திய அணியின் பிரதான இலக்கு பொறுப்பாளர் லெப்டினன்ட் ரவி அவர்கள் ஆவார். இந்திய பேரா கமாண்டோஸ்கள் வந்துவிட்டார்கள் என்பதை அறிந்த லெப்டினன்ட் ரவி உட்பட எல்லா போராளிகளும் இந்திய கமாண்டோகளை எதிர்த்து துப்பாக்கி சண்டையை ஆரம்பிக்கின்றனர். அப்பொழுது அந்த துப்பாக்கி சண்டையில் லெப்டினன்ட் ரவி அவர்கள் காயமடைகிறார். அவரை பிடிக்க இந்திய கமாண்டோகள் முன்னேறிய போது குப்பி கடித்து வீரச்சாவடைகிறார். அதே போல துணை பொறுப்பாளர் அரியமலை என்ற போராளியும் குப்பி கடிக்க முயற்சி செய்த போது விரைவாக செயல்பட்ட பேரா கமாண்டோஸ் அதை தட்டிவிட்டு அவரை உயிருடன் பிடித்து விடுகின்றனர். பிடிப்பட்ட இந்த அரியமலை என்னும் போராளி பின்பு பல புலிகளை பிடிக்க உதவியதாக மேஜர் கில் அவர்கள் கூறுகிறார். நெடுந்தீவில் புலிகளுக்கும் இந்த பேரா கமாண்டோஸ்க்கும் இடையே காலை 7 மணி வரை துப்பாக்கி சண்டை நடந்தது. அதில் பொறுப்பாளர் லெப்டினன்ட் ரவி உட்பட மொத்தம் 7 போராளிகள் கைது அல்லது வீரச்சாவு அடைந்ததாக கில் அவர்கள் கூறுகிறார். அதன்பின் மொத்தம் 24 மணி நேரம் தொடர்ந்து சர்ச் ஆபரேஷன் நடத்திய இந்திய படைகள் புலிகள் யாரும் நெடுந்தீவில் இல்லை என்பதை உறுதி செய்த பின் தான் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.